வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம எல்லார் வீட்லயுமே ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படின்னா நம்ம கேசரி தான் சொல்லுவோம். ரவா கேசரி ஆகட்டும், சேமியா கேசரி ஆகட்டும், ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இந்த கேசரி. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சேமியா கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த நெய்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா முந்திரி பருப்பு நான் கொஞ்சமா அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த முந்திரி பருப்பு பாதி வறுபடும் போது நம்ம கொஞ்சமா கிஸ்மிஸ் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிடலாம். இந்த நெய் இதுலயே இருக்கட்டும். இந்த முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே நெய்ல நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கிறேன். இது இந்த மாதிரி சேமியா, இது நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சேமியா. இந்த சேமியா தான் யூஸ் பண்ணணும் கேசரிக்கு. அந்த ரொம்ப சனச்சனமா இருக்கும்ல அந்த சேமியா அவ்வளோ சூட் ஆகாது கேசரிக்கு. இது இந்த சேவரேட், பாம்பினோ, ட்ரூ அதுல எல்லாம் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சேமியா. இப்போ இந்த சேமியாவையும் நம்ம நல்லா கோல்டன் கலரா வறுத்துக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. சேமியா சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆயிடும். அதனால பார்த்து பொறுமையா நல்லா கோல்டன் கலர்ல வறுத்துக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. பாருங்க, சேமியா நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா வறுத்து இப்போ இதை தனியா நம்ம ஒரு கப்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்பவும் அதே பேனை நான் அடுப்புல வச்சிருக்கேன். நம்ம எந்த கப்ல சேமியா அளந்தோமோ அதே கப்ல 2 கப் தண்ணி. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி விட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ 2 கப் தண்ணி இதுல விட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேமியா போடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த சேமியாவை இதுல சேர்த்திடலாம். இந்த சேமியா நல்லா சாஃப்டா வேகணும். அது வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்த்தணும். முன்னாடியே சர்க்கரை சேர்த்திட்டோம்னா சேமியா வேகாது. அதனால இது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம விட்ட தண்ணி சுண்டிடுச்சு. சேமியா வெந்துடுச்சு நல்லா சாஃப்டா. இந்த அளவுக்கு சேமியா வெந்துடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ நம்ம எந்த கப்ல சேமியா அளந்தமோ அதே கப்ல நான் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். இது 3/4 கப் இல்லை, இது மைல்டா தான் இருக்கும் ஸ்வீட்னஸ். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்திக்கலாம். இதுக்கு 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்தலாம் சர்க்கரை. ஆனா எப்போதும் சொல்ற மாதிரி ஸ்வீட்னஸ் அவங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு மைல்டா பிடிக்குமா இனிப்பா பிடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ஸ்வீட்னஸ் சேர்த்திக்கோங்க. இந்த சர்க்கரையும் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேசரி கலர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஆரஞ்சு ரெட் கலர். இந்த கலர் இதுல சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த கேசரி கலர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா கேசரி கலர் போட்டோம்னா தான் அந்த கேசரியோட அந்த கலர் வரும் உங்களுக்கு கரெக்டா. அதனால நான் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கிறேன். ஆரஞ்சு ரெட் கலர் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துனதுனால திருப்பி இது தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்க போறோம். இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா சுண்டட்டும். பாருங்க, ஓரளவுக்கு சுண்டி இருக்குது நம்ம சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம். இதுல இப்போ நம்ம கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்க, அது சுண்டட்டும். பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட எல்லா தண்ணியும் சுண்டிடுச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த முந்திரி திராட்சை, அதை இதுல சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு கொஞ்சம் தளதளன்னு இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். ஏன்னா இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சூப்பரான சேமியா கேசரிய நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரி ஆயிடும் இந்த சேமியா கேசரி. மேலே நம்ம கொஞ்சமா ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சேமியா கேசரி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான சேமியா கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.